தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜய் தலைமையில் முதல் அமைச்சரவை கூட்டம் கூடுகிறது. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அமைச்சரவை கூட்டம். நிதிநிலை அறிக்கை, ஆளுநர் உரை, புதிய தொழில் நிறுவனங்களுக்கான ஒப்புதல் குறித்து இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. முதல்வராக விஜய் பொறுப்பேற்ற பிறகு நடைபெறும் முதல் அமைச்சரவை கூட்டம் இது. காங்கிரஸ், விசிக, ஐயுஎம்எல் உள்ளிட்ட கட்சிகளின் அமைச்சர்களும் இதில் பங்கேற்கிறார்கள். நிதிநிலை அறிக்கை, ஆளுநர் உரை, புதிய தொழில் நிறுவனங்களுக்கான ஒப்புதல் குறித்து ஆலோசனை நடைபெறும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜய் தலைமையில் முதல் அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. பட்ஜெட், ஆளுநர் உரை உள்ளிட்டவை குறித்து இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக சட்டப்பேரவை வளாகத்திலிருந்து செய்தியாளர் ரமேஷ் நம்மிடையே இணைகிறார். அவரிடம் பேசலாம். ரமேஷ், வணக்கம். இன்னைக்கு முதல்வர் விஜய் தலைமையில முதல் அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருக்கு. ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமைச்சரவை கூட்டம் அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு என்னென்ன முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு? கூடுதல் விவரங்கள் ரமேஷ். வெற்றி தமிழகம் என்ற பெயரில் அமைச்சரவை பெயரிடப்பட்டிருக்கிறது. அதாவது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அமைச்சர்களும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஐயுஎம்எல், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த தலா ஒரு பிரதிநிதி இந்த அமைச்சரவை கூட்டத்தில் தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கிறார்கள். கொள்கை ரீதியான பல்வேறு முக்கியமான முடிவுகள் எடுக்க இருக்கிறார்கள். இந்த அரசாங்கத்தின் முதல் ஆளுநர் உரை இந்த மாத இறுதியில் தொடங்க இருக்கிறது. அது குறித்தும் பட்ஜெட் குறித்தும் விவாதிக்கப்பட இருக்குது. நம்முடன் செய்தியாளர் சந்தானம் இருக்கார். சந்தானம், இப்ப நீங்க க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டீங்க. வேற என்னென்ன அஜெண்டாலாம் அமைச்சர்கிட்ட கொடுத்திருக்காங்க? நிச்சயமா இந்த அமைச்சரவை கூட்டத்தை பொறுத்தவரை நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய அமைச்சரவை கூட்டமாக தான் இருக்கு. ஏன்னா ஒரு கூட்டணி அமைச்சரவை கூட்டமா இருக்கு. நேற்று மாலையில அமைச்சர்களுக்கு இதுக்கான அஜெண்டா கொடுத்திருக்காங்க. நம்ம கேட்ட வரைக்கும் ஒரு 7 முக்கிய சாராம்சங்கள் தொடர்பாக இந்த ஆளுநர் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறதா இருக்கு. முதல் சாராம்சமே பட்ஜெட். ஏன்னா ஒரு முழு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்யணும். அரசுல எவ்வளவு வருவாய் இருக்கு, எவ்வளவு செலவினங்கள் இருக்குன்னு தாக்கல் செஞ்சுட்டு, அதே போன்று குறிப்பா பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கி இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பில் மகளிருக்கு 2500 ரூபாய் வழங்குவது போன்ற வாக்குறுதிகள் வழங்கியிருக்காங்க. அதை செயல்படுத்துவது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து இந்த நிதிநிலை அறிக்கையில நம்மளால செய்ய முடியுமா அப்படின்றது குறித்து விவாதிக்க இருக்காங்க. அதே போன்று முதல் அமைச்சரவை கூட்டம் நம்ம பார்க்கிறோம். அமைச்சர் செங்கோட்டையனை தவிர மற்ற எல்லாருமே முதல் முறையாக அமைச்சர்களாக இருக்கிறாங்க. அவங்க அமைச்சரவையில் மானிய கோரிக்கையில் எப்படி பேசணும், அதுக்கு எப்படி தயாராகணும் அப்படின்ற குறித்து விவாதிக்கப்பட இருக்கிறது. அதே போன்று தமிழகத்தில் நம்ம பார்த்தோம் 717 டாஸ்மாக் கடைகளை மூடுறதுக்கு உத்தரவிட்டிருந்தாங்க. நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 625 கடைகள் தான் மூடிருந்தாங்க. அதில் ஒரு சில குழப்பங்கள் அரசுக்கே ஏற்பட்டிருக்கு. கடைகளை மூடினா டாஸ்மாக் ஊழியர்கள் பிரச்சனை. இதே மாதிரி 500 மீட்டருக்குள்ள, அதாவது பள்ளி, கல்லூரிகள், பேருந்து நிலையம், அதே போன்று கோவில்களில் 500 மீட்டருக்குள்ள 717 கடைகளை மூடினாலும் நிறைய கடைகள் இருக்கு. கிட்டத்தட்ட அந்த விதிமுறைப்படி பார்த்தா ஒரு 1700 கடைகளுக்கு மேல இருக்கு. அப்போ இந்த கடையை மூடல அப்படின்ற மக்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. எனவே அதை சீரியல் எண்கள் வாரியா எந்த கடையை மூடிருக்கோம் அப்படின்று வெளியிட்டிருக்கோம். அதே போன்று டாஸ்மாக்ல ஒரு சில நிர்வாக ரீதியான மாற்றங்களை செய்யறதுக்கு அரசு திட்டமிட்டு இருக்கு. குறிப்பா தமிழக முதலமைச்சர் வரைக்கும் அமைச்சர் விக்னேஷை கூப்பிட்டு இந்த டாஸ்மாக்ல முழு கவனம் செலுத்தணும், இந்த பிரச்சனைகளை உடனே தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிருக்காரு. எனவே அதுல ஒரு சில நிர்வாக மாற்றங்களை செய்யறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. அது குறித்து இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது. அதே போன்று பார்த்தீங்கன்னா இந்த மேகதாது விவகாரம் அது ஒரு பெரிய பிரச்சனையா மாதிரி இருக்கு. அது தொடர்பாகவும் இந்த கூட்டணியில் விவாதிப்பு இருக்கு. நீங்க ரொம்ப நாளா அமைச்சரவை கூட்டத்தில் பாக்குறீங்க. முன்னெல்லாம் அமைச்சரவை கூட்டம்ன்றது ஒரு கட்சி தான், அது முதலமைச்சர் முடிவெடுப்பாரு, அமைச்சர்கள்லாம் அது ஒத்துழைப்பாங்க. இப்போ ஒரு கூட்டணி அமைச்சரவா இருக்கு. விடுதலை சிறுத்தைகள்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான பார்வை இருக்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்கு. வன்னியரசு சட்டப்பேரவையிலே ஒரு ஸ்ட்ராங்கான விவாதங்களை வச்சாரு. அவரு இந்த அமைச்சரவை கூட்டத்தில் தன்னுடைய கருத்தை வைக்க முடியுமா, அவர் என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்வைக்க வாய்ப்பு இருக்கு? நிச்சயமாக சந்தானா, நீங்க சொன்னது போல பல்வேறு விதமான மாற்று கருத்துக்கள். காங்கிரஸ் கட்சி 60 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் அசம்பிளியில குறிப்பாக அமைச்சரா வந்திருக்காங்க. அவர்களுக்கு பரந்தப்பட்ட ஒரு பார்வை இருக்கிறது. விஸ்வநாதன் போன்றவர்கள் பார்லிமெண்ட்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்க ஒரு தேசிய அளவிலான சில கருத்துக்களை முன்வைக்க வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா மற்றொரு கடைகோடி
கன்னியாகுமரியிலிருந்து ஒரு அமைச்சராக உள்ள சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்கார். அவர் வந்து சில விஷயங்களை பேசுறப்ப நம்ம தகவல். அது மட்டும் இல்லாம ஒயிட் பேப்பர் வெளியிட போறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அரசு கடந்த 5 ஆண்டுகள்ல என்ன மாதிரியான நிதிநிலை அறிக்கையை ஹேண்டில் பண்ணிருக்காங்க இந்த அரசு சொல்லிட்டு வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யப்படுவது குறித்தும் நிதித்துறை அமைச்சர் கடந்த சில தினங்களாகவே ஆலோசனை மேற்கொண்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவர் வந்து தமிழகத்துடைய உண்மையான நிதி நிலைமை எப்படி இருக்கு, இந்த அரசாங்கத்துக்கு எவ்வளவு கடன் இருக்கு, எவ்வளவு செலவாகுது, எந்தெந்த துறைக்கு குறிப்பாக மகளிர் உரிமை தொகை, அதே போல இலவச பேருந்து கட்டணம், இது போன்ற விஷயம் எவ்வளவு செலவு பண்ணணும், அதே போல இபி எவ்வளவு கடன்ல இருக்கு, இது போன்ற விஷயங்களையும் அவங்க வந்து அதை டிஸ்கஸ் பண்ண போறாங்க. ஒயிட் பேப்பருக்கான ஒப்புதலும் வாங்க இருப்பதாக நமக்கு தகவல் வந்திருக்கு. ஏன்னா கேரளா அரசாங்கம் அதை வந்து நேற்று வெளியிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இது போன்ற விஷயங்கள் நிச்சயமாக நீ சொன்னது போல பல பேருக்கு இந்த முதல் முறையாக எம்எல்ஏ ஆகியிருக்கிறார்கள், முதல் முறையாக அமைச்சர்கள் ஆகியிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இந்த அமைச்சரவை கூட்டத்தை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை பார்க்கணும். மூத்த செயலாளர்கள் கவர்மெண்ட் சார்பாக அரசு செயலாளர்கள் அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு கடந்த சில தினங்களாக அவங்க வந்து பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல டிபார்ட்மெண்ட்டை கத்துட்டு இருக்காங்க. நேற்று கூட நம்ம ஃபுட் மினிஸ்டருடைய ரிவ்யூ மீட்டிங் எல்லாம் பார்த்தோம். தொடர்ச்சியாக யங்ஸ்டர்ஸ் உடைய எதிர்பார்ப்பு, பெண்கள் குழந்தைகளுடைய எதிர்பார்ப்புகளுக்கு என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க சந்தானம்? நிச்சயமா இந்த அரசை பொறுத்த வரைக்கும் நம்ம முதல் நாளே முதலமைச்சர் கையெழுத்து போடும்போது பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு 3 திட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. 2500 ரூபாய் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே 1000 ரூபாய் செலவு கொடுத்துட்டு இருக்கும் போது இப்ப வந்து அதுல ஒரு மாற்றம் செய்யறதுக்கான வேலைகளை ஏற்கனவே முதலமைச்சர் தனிப்பிரிவு மூலமாக தொடங்கி இருக்கிறாங்க. அதாவது 60 வயதிற்குட்பட்ட மகளிரை வந்து ஒரு கணக்கிடாவும், அது 60 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் மகளிர் உரிமை தொகையில இருந்தா அவங்க எல்லாரையும் வந்து ஓஏபிக்கு மாத்துறது, அதாவது முதியோருக்கான உதவி தொகையில வந்து அவங்கள மாத்திட்டு மகளிர் உரிமை தொகைக்கான மகளிர் கணக்கீடு பண்ணி அதையெல்லாம் இந்த 2500 ரூபாய் கொடுக்கறதுக்கான மாற்றம் இருக்கு. அதே போன்று வந்து நம்ம பாக்குறோம் தமிழக அரசு வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே எம்டிசி பேருந்துகள்ல வந்து இலவச மகளிருக்கு பேருந்து இருக்கு. அவங்க எல்லா பேருந்துகளுக்கும் அறிவிச்சிருந்தாங்க. அதை வந்து மாவட்டத்திற்கு உட்பட்ட பேருந்துகளுக்கு மட்டும், அதாவது மாவட்டத்துக்குள்ள எல்லா பேருந்துகளையும் மகளிர் பயணிக்கும் வகையில வந்து மாற்ற முடியுமா அப்படின்ற ஆலோசனை எல்லாம் இருக்கு. முதற்கட்டமா இந்த 2500 ரூபாய்க்கு வழங்குவதற்கான ஏற்பாடுகள்லாம் செய்யணும்னு முதலமைச்சர் ஏற்கனவே தெரிவித்திருக்காங்க. அதுக்கான பணிகளும் தொடங்கியிருக்காங்க. எவ்வளவு மகளிர் இருக்காங்க, ஓஏபிக்கு 60 வயதுக்கு மேற்பட்ட மகளிர்கள் உரிமை தொகை எவ்வளவு வாங்கிட்டு இருக்காங்க, யார் யார் வாங்கிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாரையும் எப்படி இது பண்றது, ரெக்டிஃபை பண்ணி ஒருத்தவங்களுக்கு ஒரு உரிமை தொகை இல்லைன்னா வந்து ஓஏபி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியான திட்டங்கள்லாம் அரசு கிட்ட இருக்கு. எனவே அதெல்லாம் இன்னும் வந்து கணக்கீடு பண்ணி நடந்துட்டு இருக்கு. எனவே வந்து விரைவில் அதுக்கான ஒப்புதல், அதாவது இந்த பட்ஜெட் மூலமா தான் அதுக்கான ஒப்புதல் வாங்க முடியும். எனவே அது குறித்தெல்லாம் இன்று விரிவாக விவாதிக்கப்படுகிறது. நமக்கு தெரிஞ்சபடி பார்த்தோம்னா எல்லா துறைகள்லயுமே ஒரு சில மாற்றங்கள் நம்ம நேற்று பாக்குறோம். பொதுப்பணித்துறையில வந்து டெண்டர்லாம் வந்து ஓப்பனா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு மாற்றம் கொண்டு வராங்க. ஏன்னா எல்லா துறையிலையும் ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வரப்படுது. இது தொடர்பாக விரிவா வந்து முதலமைச்சர் அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர்கள் எப்படி செயல்படணும், நம்ம நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்ற குறித்து முதலமைச்சர் பேசுவாருன்னு நமக்கு தெரிவிக்கப்பட்டது. நீங்க சொன்னது போல இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள் இந்த அரசாங்கத்தின் மீது நிறைய நம்பிக்கை வைத்திருக்கார்கள். தொழில்துறையில அதிக முதலீடுகள், நேற்றுக்கு 18,000 கோடிக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. அதனால நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படும் சொல்றாங்க. அது வெறுமனே பேப்பர்ல இல்லாம அது வந்து எக்ஸிக்யூட்டிவ்கான இந்த மாதிரி அமைச்சரோட என்ன டிஸ்கஸ் பண்றாங்க. அது இல்லாம சில்ட்ரன் வெல்ஃபேர் அந்த போர்ட்போலியோவை சிஎம்ஏ கையில வச்சிருக்காரு. அவருடைய போர்ட்போலியோ வச்சிருக்காரு. நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையை அவர் கண்ட்ரோல் வச்சிருக்காரு. ஏற்கனவே கடந்த முறை KN நேரு போன்ற மூத்த அமைச்சர்கள் வச்சு இந்த துறையை அவர் வச்சிருக்காரு. இதற்கெல்லாம் அமைச்சரவையில் என்ன மாதிரியான கருத்துக்கள் விவாதிக்கப்படுகின்றன என்பதை குறித்து நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். விக்னேஷ், ரமேஷ், பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருக்கு இந்த அமைச்சரவை கூட்டத்தின் மீது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.